தாட் ஃபார் த டே வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். ஹங்கேரி அப்படிங்கிற ஒரு நாட்டில் புதாபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த புதாபெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்ருக்கு. அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்னா இப்போ வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்விம்மிங் காம்படிஷன்னா அவங்க நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணுறது. இந்த அக்வாட்டிக் காம்படிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ளே சாகசங்கள் பண்ணுவாங்க. இந்த தண்ணிக்குள்ளே சாகசங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது. அதில் வந்து ஒரு லேடி வந்து அவங்க பேர் வந்து அனிதா ஆல்வாரெஸ். இந்த அனிதா ஆல்வாரெஸ் வந்து பயங்கரமான கில்லாடி, ரொம்ப ட்ரெயின்ட் பர்சன். ஸோ அவங்க வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த சாகசங்கள் பண்ணும்போது திடீர்னு வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து உள்ளே போய் குதிக்கிறாங்க. வெளியிலேருந்து உள்ளே போய் குதித்து ஒருத்தர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே குதித்து கொஞ்சம் நேரத்துலேயே இந்த அனிதா வந்து தலையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வராங்க. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அது குதித்து அவங்கள தூக்கிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச் வந்து அவங்கள தூக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க தூக்கிட்டு வந்தோடனே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. அவங்களுக்கு உடனே வந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கோச் கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க வந்து குதிச்சு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்களுக்கு வந்து உள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது? நீங்கள் என்ன தாட் உங்களுக்கு வந்தது? எதனால் நீங்கள் உடனே போய் அவங்கள காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கோச் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியும், அவங்க போய் கொஞ்ச அந்த போய் இமீடியட்டாக வந்து அவங்களோட இது ஆரம்பிச்சிரும், அவங்களோட சாகசங்கள் ஆரம்பிச்சிரும். பட் அந்த ஒரு சின்ன கேப் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். சின்ன கேப்பில் வந்து ஏன் அவங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து உடனே அவங்கள காப்பாற்ற இறங்கிட்டேன் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம். நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி பலாயிரம் பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்மளை ஆழ்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆழ்ந்து கவனிக்கிற ஆள் நம்மளை சுற்றி இல்லை அப்படின்னா அந்த ஆளை நீங்கள் உருவாக்குங்க. உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு தான் நீங்கள் எந்த இடத்துல உங்களை ரொம்ப நோகடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல உங்களுக்கு தேவை, எந்த இடத்துல அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, எந்த இடத்துல அவங்க சோகமாக இருக்காங்க, எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனையில் இருக்காங்க, எந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் வாழ்க்கையில் வேணும். இப்போ அவங்க கோச் வந்து அந்த அனிதாவை காப்பாற்றலை அப்படின்னா இன்றைக்கி we would have lost a great champion. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு கோச் கண்டிப்பாக வேணும். அந்த கோச் வந்து நம்மளை எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுக்கிற ஒரு கோச்சாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களோட நல்ல எண்ணத்துலேயோ நல்ல உறவுலையோ நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் நம்மளை வந்து வாழ்க்கை பூரா காப்பாற்றிட்டே இருப்பாங்க. ஓகேயா? ஸோ நம்மளை ஒருத்தர் காப்பாற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளும் இன்னொருத்தரை காப்பாற்றணும். அதுதானே செயின் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஆளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேயா?